பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட், நான் ரிலீஜியஸ் ஐடென்டிஃபிகேட் பண்ற ஒரு ஃப்ரண்ட். இதனுடைய ஒரே மெயின் இன்டென்ஷன் என்னன்னா, நம்ம ஊர்ல எது எது இருந்துச்சோ அதை நாம மீண்டும் பெறறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, இருக்கிறத விடாத இருக்கிறதுக்கு நாம கட்சி மதம் எல்லாத்தையும் மறந்து தூரம் வச்சுட்டு ஊரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சேவ் கேஜிஎஃப் என்ற ஒரே இதுக்கு பண்ணோம். இந்த இழந்ததை மீட்போம் என்கின்ற ஒரே நோக்கம் தான். இதுல முக்கியமா நாம மைனிங் வீடுங்களை அவங்களுக்கு சொந்தம் கொடுக்கணும். ஏன்னா வீடு இருந்தாதான் இந்த சிட்டி இருக்கும், அவங்க இருந்தாதான் பாப்புலேஷன் இருக்கும், மார்க்கெட் இருக்கும், ஜனங்க வாழ முடியும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பெமல், அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம ஊருக்காருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல், பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது ஒரு பெரிய காலேஜாகவும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாகவும் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கேஜிஎஃப் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், எம்ஜி மார்க்கெட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் அதை மாடிஃபை பண்ணணும். டெய்லி டிராவலர்ஸுங்களுக்கு இன்னைக்கு சரியான ரயில் வசதிங்கெல்லாம் பண்ணணும். ஜிம்கானா கிரவுண்டை நம்ம ரீஓபன் பண்ணி யங்ஸ்டருக்கு பண்ணணும்னு சொன்னோம். அதை ப்ராசஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு 12 டிமாண்டை வச்சு சேவ் கேஜிஎஃப் எல்லாருக்கிட்டையும் 1 lakh சிக்னேச்சரை நாங்கள் வாங்கின்னு இருக்கிறோம். அந்த சிக்னேச்சரை வாங்குற வேலையா நேற்று நாங்கள் டெய்லி டிராவலர்ஸ் கிட்ட ட்ரெயின்ல கேம்பெயின் பண்ணி சிக்னேச்சர் பண்ணோம். இன்னைக்கு நாங்கள் இந்த ஊரில் போராட்டம் வந்தாலும், ஊர் விஷயம் வந்தாலும், ஊரை காப்பாற்றணும்னு வந்தாலும், அது மைன்ஸ் விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஐடென்டிபிகேஷனும் ஊருக்காக முன்ன நிற்கிறது இஸ்லாமியர்கள் அப்படின்றதுல எந்த விதமான இதுதான் ஹிஸ்டரி. அந்த ஹிஸ்டரியின் அடிப்படையில் இன்னைக்கு நாங்கள் இந்த மசீதி, ஜிம்மா மசீதி இந்த ஊர்ல பெரிய இது, அந்த நம்ம தலைவர்கள் எல்லாம் பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தோம். அவங்க நல்ல மனசோட இந்த ஊர் நல்லா இருக்கணுன்றதுக்காக எங்களை ஆதரிச்சு இன்னைக்கு சிக்னேச்சர் கூட அவங்க போட்டாங்க. இன்னைக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய இருக்கிறவங்களும் இந்த சிக்னேச்சர் கேம்பெயின் பண்ணணும். நம்ம சாபஷ் குரோஷி, நம்ம சேவ் கேஜிஎஃப் கமிட்டியினுடைய யங்ஸ்டர், அவங்க தலைவர்கள் எல்லாம் பார்த்து பேசி இந்த முயற்சியை பண்ணியிருக்கிறாரு. இந்த ஆதரவு கொடுத்தமைக்கு இந்த விஷயத்துல நம்மளுக்கு கேஜிஎஃப் எம்எல்ஏவை நாம பார்த்து பேசணும். கேஜிஎஃப் எம்எல்ஏக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டை கூட நான் இன்வால்வ் பண்ணி இந்த பிரச்சனையை நான் சேவ் கேஜிஎஃப் கமிட்டியோட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்பி எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கின்னு சேவ் கேஜிஎஃப் உடைய ஃபர்ஸ்ட் டிமாண்டு அந்த ஜிம்கனாவை நான் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அவரே லாஸ்ட் வீக் கூட போனாரு. ஸோ நான் பொலிட்டிக்கல், நான் ரிலீஜியஸ், ஊரை காப்பாற்றணுன்ற ஒரே இன்டென்ஷன். எதை விட்டுட்டோமோ அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், இருக்கிறத விடுறத காப்பாற்றிக்கணுன்ற இன்டென்ஷனு. இதுக்கு நம்மளுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக நம்ம தலைவருங்க 2 பேருக்கும், இந்த மசீதியினுடைய எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மதிப்புக்குரிய சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் கேஜிஎஃப் எல்லா தலைவர்களுக்கும் எங்கள் இஸ்லாமிய சகோதரர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் யார் இருந்தாலும் மௌலானாவில் இருக்கும் சுதந்திர நாட்டுக்கு சுதந்திரம் இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கு மீறி அதில் ஒரு பார்ட் இருந்தது. இன்னைக்கு இந்த கேஜிஎஃப் அதே போல ஒரு சுதந்திரம் வேணும், கேஜிஎஃப்க்கு சேவ் பண்ணணும், காப்பாற்றணும்னு சொன்னா உங்க கூட நாங்கள் எல்லாம் இருப்போம். அதே போன்று ஒரு காலத்துல இந்த ஊர் ஒரு மினி இங்கிலாந்து போல பேர் வச்சிருந்தாங்க. அந்த பழைய சார்பிங் மறுபடியும் வரணும்னு சொன்னா எல்லாரும் ஒரு கையில தட்டா நம்ம சத்தம் வராது. அங்க எல்லாம் சேர்ந்து தட்டினா தான் அது 2 கையில தட்டினா தான் சத்தம் வரும். அது போல நீங்களும் நாங்களும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், ஜெயின்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஊரை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்றதுனால உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் மறுபடியும் எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்பொழுது இருக்கும். இந்த கேம்பெயின்ல கூட ஷாபாஸ் கொண்டாந்து சொன்னாது எனக்கு. அதே போல எங்க தலைவருக்கும் இந்த பிரசிடென்ட், மசீதி பிரசிடென்ட் ஊருக்கே வந்துட்டு அவர் பிரசிடென்டா இருக்கிறது முக்தார் அஹமத் சாருக்கும் நாங்க தெரிவிச்சோம். அதே போல நீங்க வந்தீங்க, அவர் சார்பையும் மசீத் சார்பையும் எல்லா முஸ்லீம் சகோதர சார்பையும் நாங்க நன்றி தெரிவிக்கிறது. நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா. शुक्रिया अदा कर रही और ये लोगों का भी शुक्रिया अदा कर रही. हमारा ताउन हमारा अपना कर दे रहे. बहुत शुक्रिया.